போத்திபாரின் மனைவி யோசேப்பின் ஆடையை பறித்து கொண்டு யோசேப்பின் கீழ் வேலை செய்த ஆட்களிடம் போய் சொல்றாங்க, யோசேப்பு என்னை தப்பா நடக்க முயற்சி கொண்டா என்று ஒரு அவதூறை, ஒரு டிராமா ஒன்று பண்ணாங்க. இந்த டிராமா உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்ளாமல் அதை அப்படியே எஜமாட்டி சொன்ன உண்மையா இருக்குன்னு சொல்லி வேலைக்காரர்கள் நம்பி விட்டார்கள். நம்புறது மட்டும் இல்லாம அவர்கள் போத்திபார் மனைவின் பட்சத்திலும் நின்றார்கள். யோசேப்பை தனிமையாய் விடப்பட்டான். நீங்களும் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நானும் கூட உண்மை என் பக்கம் தான் இருக்கு, நியாயம் என் பக்கம் தான் இருக்கு, என் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனால் டிராமா பண்றவங்க தான் இன்னைக்கு உலகம் நம்புறேன். கணவன் பண்ற டிராமாவை, மனைவி பண்ற டிராமா, சொந்த டிராமாவை நம்பி எல்லாம் அவங்க கூட தான் நிக்கிறாங்க தவிர உண்மையின் பட்சத்துல யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்களே பாஸ்டர், வேதனையா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன், நான் நிரூபிக்கவும் முடியல. இன்னொரு படி மேல போய் நீங்க சொல்லலாம், அவங்க பண்றது டிராமான்றது தெரிஞ்சுமே ஒரு கூட்டம் உங்க பட்சத்துல நின்று நம்பி என்னை எதிராக பாக்குறாங்க பாஸ்டர். நீங்க சொல்லலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க கவலைப்படாதீங்க, யோசேப்பின் தேவன் உங்களின் தேவனா இருக்கிறார். ஒரு நாள் வந்ததுங்க, யோசேப்பை கர்த்தர் அரண்மனை கொண்டு போய் உயர்த்தினார். அப்பொழுது யோசேப்பின் கீழே வேலை பார்த்தவர்கள் போட்டிப்பட்டு நின்னாங்கல்ல, அவங்க கண்கள் அப்பதான் திறக்கப்பட்டுச்சு. அச்சோ, நம்ம பண்ண டிராமாவை நம்பி நம்ம யோசேப்பை எதிர்த்துட்டோமே, யோசேப்பை நம்ம பகைச்சுக்கிட்டோமே என்று சொல்லி அவர்கள் ஃபீல் பண்ண நாட்கள் வந்தது. நான் சொல்றேன், நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது, கண்கள் திறக்கப்படும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவர்கள் ஃபீல் பண்ணுற நாட்கள் வரும். அது வரைக்கும் நீ யோசேப்பை போல அமைதியாக பொறுமையோடு சகித்து கொண்டிருப்பீர்களானால் யோசேப்பை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவார். உண்மை ஒரு நாள் வெளியரங்கமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.